கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த வெப் சீரிஸ் உலகளவுல ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வெப் சீரிஸ். இப்போ இந்த வெப் சீரிஸ் ஜியோ சினிமால தமிழ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இதுல எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கதால நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் குழப்பங்கள் வந்திருக்கலாம். ஸோ இந்த கேள்விகளுக்கு பதிலாக நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். பார்ட் 1 வீடியோவா வெஸ்டராஸின் வரலாறு அப்படின்னு வெஸ்டராஸ்ல எப்படி 7 ராஜ்யங்கள் உருவாச்சு, ஒயிட் வாக்கர்ஸ்னா யாரு அப்படின்னு லாஸ்ட் வீக் நம்ம மேலிடாக் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். யாரும் பார்க்கலனா கமெண்ட்ஸ் மற்றும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம பாருங்க. இப்போ பார்ட் 2ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல உருவான 7 ராஜ்யங்கள் எப்படி ஒரே ராஜ்யமா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துச்சு, அயன் த்ரோன்ன்ற இரும்பு அரியாசனம் எப்படி உருவாச்சுன்றதான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. பார்ட் 2 ஆரிஜின் ஆஃப் அயன் த்ரோன். பார்ட் 1ல எப்படி வெஸ்டராஸை பத்தி பார்த்தோமோ இந்த வீடியோல ஈசாஸை பத்தி பார்க்க போறோம். ஈசாஸ் வெஸ்டராஸ்க்கு நேர் எதிரில் உள்ள கண்டம் தான் ஈசாஸ். இந்த கண்டத்துல வலேரியான்ற இடத்துல ஒரு இன மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. இவங்க எல்லாரும் ஆடு மேய்ச்சி தான் தங்களோட அன்றாட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிறைய எரிமலைகள் சூழப்பட்டிருக்கும். அப்படி ஒரு எரிமலை பக்கத்துல இருக்க நிறைய டிராகன் முட்டைகள் அவங்களுக்கு கிடைக்குது. அந்த முட்டைகள்ல இருந்து வெளியே வர டிராகன் குட்டிகளை தங்களோட மந்திர சக்தி மூலியமா கட்டுப்படுத்தி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுங்க எல்லாம் வளர்ந்த அப்புறம் அதுங்க மேலே ஏறி சவாரி செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி டிராகன்களோட உதவியால சின்ன சின்ன கோட்டைகள் அமைச்சு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் சுத்தி உள்ள ராஜ்யங்கள்லாம் இது மாதிரி ஒரு சாம்ராஜ்யம் உருவாகுதுன்னு தடுத்து நிறுத்த நினைக்கிறப்போ அவங்க மேல போர் தொடுத்து மற்ற ராஜ்யங்கள் எல்லாத்தையும் கைப்பற்றி வலேரியான்ற சாம்ராஜ்யத்தை ஒரு தனிப்பெரும் சாம்ராஜ்யமா மந்திர சக்தி, தொழில்நுட்பம், அறிவியல்னு எல்லா துறையிலையும் சிறந்து விளங்குற சாம்ராஜ்யமா உருவாக்குறாங்க. இதே டைம்ல தான் வெஸ்டராஸ்ல ஒயிட் வாக்கர்ஸ்க்கும் மனிதர்களுக்கும் நடுவில் போர் நடந்துட்டு இருக்கும். இப்படி உருவான ராஜ்யத்துல ஓரளவுக்கு செல்வம் படைச்ச டார்கெரியன்ற ஒரு வம்சாவளி வாழ்ந்து வந்தாங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணோட கனவுல இந்த வலேரியா வம்சமே அழிஞ்சு போற மாதிரியான கனவு வந்துச்சு. இந்த கனவை பத்தி அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட தெரியப்படுத்த அவரு வலேரியா பேரரசு கோட்டைக்கு போய் அரசர்கிட்ட இதை சொல்றாரு. ஆனா அரசர் இதை மதிக்காம விட்டுடுறாரு. ஆனா இந்த டார்கெரியன் குடும்பம் மட்டும் தங்களோட 3 டிராகன்களை எடுத்துக்கிட்டு ஒரு குட்டி தீவுக்கு போறாங்க. அங்க டிராகன்களை பயன்படுத்தி பெரிய கோட்டைகளை உருவாக்கி டார்கெரியன் வம்சத்துக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமான டிராகன் ஸ்டோனை உருவாக்குறாங்க. இப்படி இந்த சாம்ராஜ்யம் இங்க 100 வருஷங்கள் வாழ்ந்துட்டு ஆண்டுட்டு வராங்க. இந்த டார்கெரியன் வம்சாவளியில 12வது தலைமுறையில பிறக்கிறவன் தான் ஏகான் டார்கெரியன். ஏகான் டார்கெரியன் ஈசாஸை பாக்குறான். அங்க எரிமலை வெடிப்புனால மொத்த ஈசாஸுமே பாலைவனமா இருக்கு. தோத்ராக்கின்ற காட்டுவாசியினை மட்டும் வாழ்ந்துட்டு வராங்க. அது இல்லாம குவார்த், மெரைன் அப்படின்ற சின்ன சின்ன ராஜ்யங்களும் இருக்கு. இதை நீங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லயே பார்த்துருக்கலாம். இன்னொரு பக்கம் வெஸ்டராஸை பார்க்கறான். ரொம்ப செல்வ செழிப்போட இருக்க இந்த கண்டத்தை நம்மளோட ராஜ்யமா மாத்தணும்ன்ற ஆசை அவனுக்குள்ள வருது. இந்த மாதிரி வெஸ்டராஸ்ல உள்ள 7 ராஜ்யங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் ராஜ்யம் விண்டர்ஃபெல். 7 ராஜ்யங்கள்ல மிகப்பெரிய ராஜ்யமான இதை ஓனாய் சின்னத்தை வச்சு ஸ்டார்க் வம்சாவளியினர் ஆண்டு வந்தாங்க. 2வது ராஜ்யமான அரைன் ராஜ்யத்தை வானத்தை முற்ற மலைகள் மேல கோட்டை கட்டி கழுகு சின்னம் பயன்படுத்தி வேல் வம்சாவளியினர் ஆண்டு வந்தாங்க. 3வது ராஜ்யமான ரொம்ப செழிப்பான ரிவர்லேண்ட் ராஜ்யத்தை ஹேரான் வம்சாவளியினர் ஆண்டு வராங்க. 4வதா உள்ள கேஸ்டல் இராக் ராஜ்யத்தை லானிஸ்டர் வம்சாவளியினரும், 5வதா உள்ள ஹை கார்டனர் வம்சாவளியினரும், 6வதா உள்ள ஸ்டாம்லேண்ட் ராஜ்யத்தை டொராண்டன் வம்சாவளியினரும், 7வதா உள்ள டான் ராஜ்யத்தை மார்டல் வம்சா. நம்ம ஏகான் டார்கெரியனுக்கு 2 சகோதரிகள் இருக்காங்க. ஈசாஸ்ல நிறைய டிராகன்களை கட்டுப்படுத்துற வம்சங்கள் இருந்ததால அங்க யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி பண்ணிக்கிறதால டிராகன்களை கட்டுப்படுத்துற சக்தி தங்களை விட்டு போகாது. ஆனா இப்போ இந்த டிராகன்களை கையாளுற டார்கெரியன் வம்சம் மட்டும்தான் இருக்கு. இதனால ஏகான் டார்கெரியன் அவனோட 2 சகோதரிகளான ரனேஸ் மற்றும் விசனியா டார்கெரியனையே திருமணம் பண்ணிக்கிறான். இதன் மூலியமா தங்களோட டிராகனை கட்டுப்படுத்துற சக்தி தங்களை விட்டு போகாம பாத்துக்கிறாங்க டார்கெரியன் வம்சாவளியினர். இந்த 3 பேரும் தங்களுக்குன்னு தனித்தனி டிராகன்களை வளர்க்குறாங்க. ஏகான் டார்கெரியனோட டிராகனான வலேரியன், அப்புறம் ரனேஸ் டார்கெரியனோட டிராகனான வேகான், அப்புறம் விசேரியஸ் டார்கெரியனோட டிராகனான மெராசஸ். இதுல ரொம்ப பெரிய டிராகனான வேகான்ன்ற டிராகனை நீங்க ஹவுஸ் ஆஃப் டிராகன்லயே பார்த்திருக்கலாம். இப்போ இவங்க எல்லாரும் தங்களோட டிராகன்களை எடுத்துட்டு வெஸ்டராஸ் கண்டம் முழுக்க சுத்தி வராங்க. போயிட்டு டிராகன் ஸ்டோனுக்கு ரிட்டர்ன் ஆனவங்க அங்க ஒரு தரமான டேபிள் ஒண்ணு செதுக்குறாங்க. அந்த டேபிள் ஒரு வரைபடமா உருவெடுக்குது. 7 சாம்ராஜ்யத்தோட வரைபடம் தான் அது. அப்போதான் ஏகான் ஒரு முடிவு எடுக்கிறான். இது மாதிரி வலேரியாவை எப்படி ஒரு சாம்ராஜ்யமா உருவாக்கணுமோ அதே மாதிரி வெஸ்டராஸ்ல உள்ள 7 சாம்ராஜ்யத்தையும் ஒரே சாம்ராஜ்யமா மாத்தி ஆளணும்னு நினைக்கிறான். இப்படி இந்த 7 ராஜ்யங்களை கைப்பற்றி ஒரே ராஜ்யமா மாத்தி ஆளணும்னு நினைக்கிற ஏகான் டார்கெரியன் ஒரு திட்டம் தீட்டுறான். இந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டாம்லாண்டோட அரசன் ஆர்கிலாக் ஏகானுக்கு ஒரு தூது அனுப்புறான். இது மாதிரி என்னோட பொண்ணான ஆர்கெல்லாவை நீ திருமணம் செஞ்சுக்கிட்டா உங்ககிட்ட இந்த ராஜ்யத்தை ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஏகானுக்கு ஆல்ரெடி 2 மனைவிகள் இருக்கதால தன்னோட தம்பியான ஓரிஸ் பராத்தியனுக்கு உங்களோட பொண்ணை திருமணம் முடிச்சு தர சொல்லி ஒரு மறு தூது அனுப்புறான். ஆனா இதை ஏற்க மறுத்த ஸ்டாம்லாண்ட் அரசன் தூது அனுப்புனரோட கையை வெட்டி ஏகானுக்கே திருப்பி அனுப்பி வைக்கிறான்.
எப்படா கேப் கிடைக்கும் போர் தொடுக்கலாம்னு காத்துட்டு இருக்க ஏகானுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது. இதனால 7 ராஜ்யங்களுக்கும் ஒரு 4 நாள் டைம் கொடுத்து உங்க ராஜ்யங்களை எனக்கு கீழே நான் ஒரே ராஜ்யமா ஆளணும் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்து அதுக்கான தூதை அனுப்பி வைக்கிறான். அப்படி அனுப்புன தூதை 7 ராஜ்யங்களையும் உள்ள அரசர்கள் கொஞ்சம் கூட மதிக்காம மறுத்தூது கூட அனுப்பாம விட்டுடுறாங்க. இதனால போர் தொடுக்க வெஸ்டராஸ் கிளம்புறான் ஏகான். அவன் போற முதல் இடம் தான் பிளாக் வாட்டர் பே. ரிவர்லேண்ட் ராஜ்யம், ஸ்டாம்லார்ட் ராஜ்யம் யாருக்கு இந்த இடம் சொந்தம்னு அடிக்கடி போர் வர காரணமா இருந்த இந்த இடத்துல தன்னோட கால் தடத்தை பதிச்சு அந்த இடத்த கைப்பற்றி ஒரு ஏகான் ஃபோர்ட்ன்ற கோட்டையை கட்டி தன்னோட படைகளை ஒன்று திரட்டுறான். எப்படி வெஸ்டராஸோட 7 ராஜ்யங்கள் அவங்களுக்குன்னு ஒரு சிம்பலை வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி ஏகானும் அவனுக்குன்னு ஒரு சிம்பலை உருவாக்குறான். கருப்பு நிறத்துல 3 தலை டிராகன் நெருப்ப கக்கற மாதிரியான ஒரு சிம்பலை உருவாக்கி தன்னோட அடையாள சின்னமா மாத்துறான் ஏகான். இப்போ தாங்கிட்ட ஒரு சின்ன கோட்டையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு படை கூட்டமும் இருக்கு. ஆனா வெஸ்டராஸ்ல உள்ள ராஜ்யங்கள்ல ஆள்ற மன்னர்கள் கிட்ட பெரிய படையும் லட்சக்கணக்கில் வீரர்களும் ஆயிரம் கப்பல்களும் போர் தொழில்நுட்பங்களும் வெஸ்டராஸ இத்தனை வருஷமா ஆண்ட அனுபவமும் இருக்கு. இருந்துட்டு போது இதெல்லாம் இருந்தும் ஏகான் கிட்ட இருக்க ஒண்ணு இவங்க கிட்ட கிடையாது, அதான் டிராகன். இப்போ ஏகான் முதல்ல வெஸ்டராஸை சேர்ந்த ஹாரன்ஹால் வம்சம் ஆண்டுட்டு இருக்க ரிவர்லேண்ட் சாம்ராஜ்யத்து மேல போர் புரிய கிளம்புறான். முழுக்க கற்களால் கட்டப்பட்ட கோட்டைகளை பார்த்த ஏகான் இந்த ராஜ்யத்தோட அரசன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த அழைக்கிறான். என்னன்னா, இது மாதிரி நீ சரணடைஞ்சிட்டா எனக்கு கீழே உன் வம்சாவளியே இந்த ராஜ்யத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா இதுக்கெல்லாம் மசியாத ஹாரன்ஹால் அரசன் நீ முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சொல்லிட்டு கிளம்பின அரசன் தன்னோட வீரர்களை மட்டும் கோட்டைக்கு மேல நிறுத்திட்டு மற்ற எல்லாரும் கோட்டைக்குள்ள போய் கதவை எல்லாம் மூடிட்டு உள்ளேயே காத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஏகான் தன்னோட டிராகனை எடுத்துக்கிட்டு கோட்டைக்கு மேல பறந்து வந்து அந்த கோட்டையை டிராகனோட உதவியால எரிக்க முயற்சி பண்றான். அப்போ அந்த கோட்டை நெருப்போட வெப்பத்தால சூழ கோட்டைக்குள்ள உள்ளவங்களாம் சூடு தாங்காம வெந்து போய் இறந்துடுறாங்க. இப்படி அந்த கோட்டையை எரிச்சு அங்க ராஜ்யத்தை கைப்பற்றி துள்ளி வம்சத்தினரை தன்னோட பேர்ல அந்த ராஜ்யத்தை ஆள வைக்கிறான் ஏகான். இப்படி இந்த ரிவர்லேண்ட்ல தோற்கடிக்கப்பட்ட மன்னர் அப்புறம் வீரர்களோட வாளை ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதே நேரத்துல ஏகானோட தம்பியான ஓரிஸ் பராத்தியன் ஸ்டாம்லாண்ட் சாம்ராஜ்யத்தை நோக்கி படையெடுக்கிறான். இவனுக்கு பக்கபலமா ஏகானோட சகோதரியும் மனைவியுமான ரேனிஸ் டார்கெரியன் உதவிக்கு வர்றாங்க. என்னதான் ஸ்டாம்லாரோட கோட்டை வெஸ்டராஸோட வலுவான கோட்டையா இருந்தாலும் ஹாரன்ஹால்ல நடந்த சம்பவம் ஆர்கிலா கண்ணு முன்னாடி வந்து போனதால செத்தாலும் போர் புரிஞ்சு சாகணும்னு முடிவுக்கு வந்து போருக்கு தயாராகிறான். ஓரிஸ் பாராத்தியனை நோக்கி போர் தொடுத்து வர்ற ஆர்கிலாக்கு அங்க பெய்கிற மழை சாதகமா அமைஞ்சதால பாராத்தியனோட படைகளை கொஞ்சமா வீழ்த்தி ஓரிஸ் பாராத்தியனை நெருங்கி வந்தான். அந்த நேரத்துல தன்னோட டிராகன் மூலியமா ஆர்கிலாக்கோட ஒட்டுமொத்த படையுமே எரிச்சு சாம்பலாக்குறாங்க ரேனிஸ் டார்கெரியன். இப்படி ஆர்கிலாக்க வீழ்த்தி அவளோட பொண்ணான ஆர்கெல்லாவை திருமணம் செஞ்சுக்கிறான் ஓரிஸ் பராத்தியன். இப்படி இந்த ஸ்டாம்லாண்ட்ல தோற்கடிக்கப்பட்ட மன்னர் அப்புறம் வீரர்களோட வாளை ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி 2 ராஜ்யங்கள் வீழ்ந்ததை பார்த்த பல நாள் எதிரிகளான ஹைகார்டோட அரசனும் கேஸ்டர்லி ராக்கோட அரசனும் தங்களோட சண்டையை விட்டுட்டு ஒரு கூட்டு திட்டம் ஏகானுக்கு எதிராக போர் தொடுக்க முடிவு பண்றாங்க. இவங்க ஹைகார்டன்ல உள்ள ரீச்ன்ற காஞ்சி போன விவசாய நிலத்துல ஏகானுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. இதுல ஹைகார்டனோட மொத்த படையும் அழிஞ்சு போகுது. இதை பார்த்த கேஸ்டர்லி ராக்கோட அரசன் ஏகான் கிட்ட சரணடைறான். இதனால ஏகான் தன்னோட பேர்ல லானிஸ்டரை கேஸ்டர்லி ராக்கே ஆட்சி செய்ய அனுமதி கொடுக்குறான். ஹைகார்டனோட மொத்த படையும் அழிஞ்சதால டைரல் வம்சாவளிய ஹைகார்டனை தன்னோட பேர்ல ஆள வைக்கிறான் ஏகான். இப்படி இந்த ஹைகார்டன் மற்றும் கேஸ்டர்லி ராக்ல தோற்கடிக்கப்பட்ட மன்னர் அப்புறம் வீரர்களோட வாளை ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விண்டர்ஃபெல்ல ஆள்ற ஸ்டார்க் அரசன் ஏகானுக்கு எதிராக போர் தொடுத்து வர்ற வழியில தான் ஹைகார்டன்ல நடந்த போர்ல இறந்து போனவங்கள பாக்குறான். தன்னோட மக்களை மட்டுமே மனசுல நினைக்கிற ஸ்டார்க் அரசன் போர் புரிஞ்சு இவனை வீழ்த்த முடியாது, அப்படி பண்ணா மக்கள் தான் உயிரை இழப்பாங்க, அதனால அவங்கிட்டயே சமாதான கொடியை தூக்கிட்டு போய் சரணடைறாரு ஸ்டார்க் அரசர். இன்னும் 2 ராஜ்யங்கள் மட்டுமே இப்போ பாக்கி இருக்கு. அதுல ஒரு ராஜ்யமான வேல் ராஜ்யத்துல மன்னர் இல்லாத ராஜ்யமா ஒரு குழந்தை அரசர் பேர்ல அரைன் வம்சத்தை சேர்ந்த மகாராணி ஆண்டுட்டு வராங்க. அந்த நேரத்துல விசன்யா டார்கெரியன் தன்னோட அந்த மகாராணி முன்னாடி மடியில உட்கார வச்சிருக்காங்க விசன்யா. இதை பார்த்த மகாராணி ஏகான் கிட்ட சரணடைறாங்க. இதுக்கப்புறம் மிச்சம் இருக்க ஒரே ராஜ்யம் தான் டான். இந்த டானை 80 வயசு உள்ள ஒரு பாட்டி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ராஜ்யத்தை கைப்பற்ற கிளம்புற ரேனிஸ் டார்கெரியன் அந்த பாட்டிமா சரணடைய சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா அவங்க அசரவே இல்லைங்க. இதனால ரேனிஸ் ஏகான் மற்றும் விசேரியாவை அழைச்சிக்கிட்டு டானுக்கு தங்களோட டிராகன்களோட வர்றாங்க. ஆனா இவங்க வர்றப்போ டான்ல யாருமே இல்லை. அந்த நேரத்தை பயன்படுத்தி ஏகானோட படை வீரர்களை டான் வீரர்கள் கொன்னுடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரேனிஸ் டார்கெரியன் தன்னோட டிராகனை எடுத்துக்கிட்டு டானுக்கு வர்றாங்க. ஆனா இந்த தடவை டிராகனோட கண்ணுல ஒரு பெரிய அம்பை விட்டு டிராகனையும் கொன்னுடுறாங்க. டிராகனோட சேர்த்து ராணிஸும் அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஏகானை கொல்ல அவனோட கோட்டைக்கே ஆள் அனுப்புறாங்க.
ஆனா அங்க அவன் சகோதரி அவனை காப்பாத்தி அரசருக்குன்னு ஒரு தனி காவல் படையான கிங்ஸ் கார்டை உருவாக்குறாங்க. இப்படிதான் கிங்ஸ் கார்டு உருவாச்சு. இதே நேரத்துல அந்த பாட்டிமா தூக்கத்திலே இறந்து போக அந்த பாட்டிமாவோட வாரிசு அரசன் ஏகான் கிட்ட போய் சரணடைஞ்சிடறான். இப்படி ஒவ்வொரு ராஜ்யத்தையும் வீழ்த்தி அங்க உள்ள அரசர் வீரர்களோட வாழலாம் ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ராஜ்யமான ஏகான் ஃபோர்ட்ல தான் ஏகான் முதல்ல வெஸ்டராஸுக்கு வந்து இறங்கினதால இந்த இடத்துக்கு கிங்ஸ் லேண்டிங்னு பேர் இருந்தது. இந்த கிங்ஸ் லேண்டிங்ல 7 ராஜ்யங்கள்ல இருந்தும் கொண்டு வந்த வாழெல்லாம் வச்சு தன்னோட டிராகனான வலேரியன் மூலியமா நெருப்ப கக்க வச்சு ஒரு அரியாசனம் உருவாக்குறான் ஏகான். அந்த அரியாசனத்துக்கு பேர் தான் த அயன் த்ரோன். அது மட்டும் இல்லாம தனக்குன்னு ஒரு அமைச்சர் படையை உருவாக்கி மன்னருக்கு எப்பவும் வலது கையா இவங்கெல்லாம் செயல்படுவாங்கன்னு சொல்றான். இதுதான் நாளடைவுல ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிங் அப்படின்ற பதவியா உருவாகுது. அரசருக்கு கீழே வர ஃபைனான்ஸ் மினிஸ்டரை மாஸ்டர் ஆஃப் காயின் அப்படின்னு அழைக்கிறாங்க. இப்படி 7 ராஜ்யங்களையும் கைப்பற்றி 7 ராஜ்யங்களையும் இரும்பு அரியாசனத்துல அமர்ந்து ஆட்சி பண்றான் ஏகான் டார்கேரியன். தன்னோட 60வது வயசுல ஏகானோட உயிர் பிரியுது. அவன் இறந்த அப்புறம் அவனோட பையனும் அவன் பையனுக்கு அப்புறம் அடுத்து அவனோட பேரனும் ஆட்சி பண்றாங்க. இந்த பேரனோட ஆட்சி முடிவுக்கு வரப்பதான் ஹவுஸ் ஆஃப் டிராகனோட தொடக்கமே ஆரம்பிக்குதுங்க. ரத்தத்துல எழுதின கதை இது. மையால தொடர முடியாது. தொடரணும்னா மீண்டும் ரத்தத்தை தான் கேட்கும். அடுத்து யாரு அரியணையில அமர்றது, ஆட்சி பண்ண போறா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி டார்கேரியன் வம்சத்தோட அடையாளமா பிளட் அண்ட் ஃபயர் இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஹவுஸ் ஆஃப் டிராகனும் ரத்தம் தெறிக்க நெருப்பு பறக்க இருக்க போகுது. ஸோ இதை பத்தி டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். அது வர ஸ்டே டியூன்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.